கைஸ், வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு புவியியல்ல இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்பார்ட்டன்டா 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமில வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் ஃபாரஸ்டுக்கான வாட்சர், அதுக்கப்புறம் கார்டு இவங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச் உடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விடாமுயற்சி அப்படின்ற டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா, இந்த டெஸ்ட் பேட்சுக்கான அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 500 மட்டும் தாங்க. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பிளஸ் ஆன்லைன் கிளாஸ், குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் பிளஸ் ஆன்லைன் கிளாஸ் ரெண்டுமே வேணும் அப்படின்னா ஒன்லி 1000 rupees மட்டும் தாங்க. யாருமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்சுக்கும் ஆன்லைன் கிளாஸுக்கும் 1000 rupees வந்து யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு நார்மலா நீங்க வந்து கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ட்டு பார்த்தாவே உங்களுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 5000 6000க்கு மேலதான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இருக்கும். பட் நம்ம அகாடமில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராமப்புற எளிய மாணவர்கள், ஏன் கிராமப்புற எளிய மாணவர்கள் அப்படின்னு சொல்றோம்னா இப்ப அவங்களால வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து படிக்க முடியாது சரியா. அவங்களால வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்களால வந்து ரொம்ப லாங் வந்து டிராவல் பண்ணி அவங்களால வந்து படிக்க முடியாது. ஸோ அவங்களுக்காகவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் 8122299971 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பிளஸ் ஆன்லைன் கிளாஸஸ் பத்தி இன்னும் நிறைய டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே. நாம வந்து ரெகுலரா வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்ல வந்து குரூப் 4 டிஎன்பிஎஸ்சிக்கான தமிழ் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம புவியியலும் வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்த்துட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருக்கு. ஓகேங்களா, மேக்சிமம் இதுலயே உங்களுக்கு லெசன் வைஸா தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க இதை பார்த்து, அதாவது நீங்க அந்த சப்ஜெக்ட் அந்த லெசன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா உண்மையுமே உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். சரி, ஓகே, வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா, மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி 1956ல தான் மாநில மறுசீரமைப்பு, மொழியின் அடிப்படையில மாநில மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா, முதல்ல மொழியின் அடிப்படையில ஆந்திரா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொழி அடிப்படையில முதல்ல பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதிகள். ஓகேங்களா, தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடினா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, அந்த கடைசியில இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங். கிழக்கு பகுதியில வந்து என்ன இருக்கு? ஓகேங்களா, கிழக்கு பகுதியில வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோடியக்கரை. ஓகேங்களா, 3. மேற்கு பகுதியில வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமலை 2. வடக்கு பகுதியில பழவேற்காடு 1. தெற்கு பகுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குமரி முனை. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 2 1 4. ஓகேங்களா, இதுதான் இதற்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டையும் இந்தியாவின் தென்கிழக்கில் உள்ள இலங்கையும் பிரிக்கும் பகுதி எது? நம்ம இந்தியாவுல பார்த்திருப்போம். இந்தியாவுடைய காலநிலை அதை பத்தி நம்ம படிக்கும்போது இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய இது நேர் சந்தி எது அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா, இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டையும் இந்தியாவின் தென்கிழக்கில் உள்ள இலங்கையும், தமிழ்நாட்டையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சந்தி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ மற்றும் பி. ஓகேங்களா, மன்னார் வளைகுடா, பாக் நீர் சந்தி, இது இரண்டுமே தமிழ்நாட்டை என்ன இலங்கையில இருந்து பிரிக்குது. ஓகேங்களா, இதுவே இந்தியாவை இலங்கையில இருந்து பிரிக்கும் நீர் சந்தி என்ன அப்படின்னா பாக் நீர் சந்தி. ஓகேங்களா, தமிழ்நாடுன்னு வந்தா மன்னார் வளைகுடா, பாக் நீர் சந்தி, இது இரண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரும். ஓகேங்களா, இங்க வந்து நான் சென்டர்ல வந்து நின்னுட்டுனா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு மறைக்கும் அப்படின்றதாலதான் நான் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று இது பண்றேன். ஓகேங்களா, நேத்து வந்து மேம் நீங்க வந்து வீடியோல தெரிய மாட்டேங்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் தெரியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மறைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா, அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகள், தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகள் வந்து மொத்தம் எத்தனை அப்படின்னு எழுதி கேட்கிறாங்க. ஓகேங்களா, அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 39. ஓகேங்களா, அதுக்கான ஆன்சர் வந்து 39. அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையின் பரப்பளவு என்ன? இப்ப தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு, கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் பரப்பளவு என்ன, அதுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி 2500 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா, இவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2500 சதுர கிலோமீட்டர் வந்து என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பரப்பளவு இருக்கு. இதுவே மேற்கு தொடர்ச்சி மலை வந்து
வடக்கு பகுதியில எதுல இருந்து தொடங்கி தெற்கு பகுதியில எது வரைக்கும் வந்து அது முடிவடையும் அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு பகுதி நீலகிரியில இருந்து தொடங்கி தெற்கு பகுதி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி தோப்பு இருக்கு இல்லைங்களா, சுவாமி மலை தோப்பு, அது பக்கத்துல இருக்கக்கூடிய மருதமலை வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நீண்டு இருக்கு. ஓகேங்களா, பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பார்த்தோம்னா அதை பத்தின டீட்டெயில் வந்து நம்ம வந்து நல்லா தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து என்ன வடக்கு பகுதியில நீலகிரியில இருந்து தெற்கு பகுதி எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மருதமலை வரைக்கும். ஓகேங்களா, தெற்கு பகுதி மருதமலை வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பரவி காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதனுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2000 மீட்டர்ல இருந்து 3000 மீட்டர் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய உயரம் இருக்கும். 2000 மீட்டர்ல இருந்து 3000 மீட்டர் வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பரவி காணப்படுகிறது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி இதான் மேற்கு தொடர்ச்சி மலையில ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் இதுதான். நம்ம போக போக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கலாம். முக்கியமா வடக்கு பகுதி தெற்கு பகுதி. வடக்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரியில ஸ்டார்ட் ஆகி தெற்கு பகுதியில எங்க முடிவடையுது அப்படின்னு பார்த்தோம்னா மருதமலை வரைக்கும். நீலகிரி ஸ்டார்ட் ஆகி மருதமலை வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடிவடைகிறது. அடுத்தது 6th கொஸ்டின் பாருங்க. பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய் போன்றவை எங்கு அமைந்துள்ளது? கணவாய்கள் நம்ம இந்தியாவுக்கும் மிக முக்கியமான கணவாய்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஓகேங்களா, இப்ப பாலக்காட்டு கணவாய் மேற்கு தொடர்ச்சி மலையில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய், இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கணவாய்கள் இருக்கு. எங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை. இதுல 2 வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு வந்து என்ன ஆரல்வாய் மொழி கணவாய் அப்படின்ட்டு இருக்கும். இன்னொன்னு வந்து அச்சன் கோவில் கணவாய். ஓகேங்களா, இன்னொன்னு அச்சன் கோவில் கணவாய். அச்சன் கோவில் கணவாய், அச்சன் கோவில் கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய். ஓகேங்களா, இன்னொன்னு ஆரல்வாய் மொழி, ஆரல்வாய் மொழி கணவாய். இது எல்லாமே எந்த இதுல காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து காணப்படுகிறது. இப்ப அடுத்தது கிழக்கு தொடர்ச்சி மலையை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிழக்கு தொடர்ச்சி மலையை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து எங்க, அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையை வந்து பிரிப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா வங்க கடலில் கலக்கக்கூடிய ஆறுகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு தொடர்ச்சி மலையை வந்து பிரிக்க பயன்படுகிறது. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1100ல இருந்து 1600 வரைக்கும். ஓகேங்களா, கிழக்கு தொடர்ச்சி மலை 1100 மீட்டர்ல இருந்து 1600 மீட்டர் வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய உயரம் வந்து காணப்படுகிறது. ஓகேங்களா, இந்த மலையில இம்பார்ட்டன்டான மலைகள், இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில என்னென்ன மலைகள் எல்லாம் காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜவ்வாது மலை காணப்படுது, சேர்வராயன், கல்வராயன், இந்த மலைகள் எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலையில காணப்படுது. 3வது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, கல்வராயன் மலை. இந்த மலைகள் எல்லாம் எதுல காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதியில வந்து காணப்படுது. பாருங்க, கிழக்கு தொடர்ச்சி மலையை பிரிப்பது எது அப்படின்னா வங்கக்கடலில் கலக்கக்கூடிய ஆறுகள் வந்து இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையை வந்து பிரிக்க பயன்படுது. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை எவ்வளவு மீட்டர் வரைக்கும் காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 1100 மீட்டர்ல இருந்து 1600 மீட்டர் வரைக்கும் காணப்படும். இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான மலைகள்லாம் என்னன்னா ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, இது எல்லாமே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் காணப்படக்கூடிய மிக முக்கியமான மலைகளா வந்து இருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம கொல்லிமலை, பச்சைமலை, நான் இதுல கொஞ்சம் தான் எழுதியிருக்க கொல்லிமலை, பச்சைமலை, இது எல்லாமே இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காணப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்தது தொட்டபெட்டா மலை சிகரம் எங்கு அமைந்துள்ளது? தொட்டபெட்டா மலை சிகரம் எங்கு அமைந்துள்ளது? ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொட்டபெட்டா மலை சிகரம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி மலையில அமைந்திருக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொட்டபெட்டா மலை சிகரம். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி மலையில் தொட்டபெட்டா. நீலகிரி மலையில மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தொட்டபெட்டா சிகரம் தான். அதோடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2637 மீட்டர். 2637 மீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொட்டபெட்டா மலை சிகரம். ஓகேங்களா, பாருங்க, நீலகிரி மலையில் மிக உயரமான சிகரம் எது? தொட்டபெட்டா மலை சிகரம். அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2637 மீட்டர் வந்து இருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம முக்கூர்த்தியும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீலகிரியில தான் இருக்கு. 2வது உயரமான சிகரம் எதுன்னா முக்கூர்த்தி, அதுவும் இந்த நீலகிரி மலையில தான் இருக்கு. 2554 மீட்டர் இருக்கும் முக்கூர்த்தி.
2554 மீட்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்குர்த்தி சிகரமும் 2554 தான். ஓகே, 2554 மீட்டர் உயரம் இருக்கும். ஓகேங்களா, இது பாத்துக்குங்க. நீலகிரி மலை, அதுல 2 உயரமான சிகரம் இருக்கு. ஒண்ணு தொட்டபெட்டா, இன்னொன்னு முக்குர்த்தி. தொட்டபெட்டா எவ்வளவு அப்படின்னு மீட்டர் உயரம் இருக்கும்னா 2637 மீட்டர் உயரம் இருக்கும். முக்குர்த்தி வந்து 2554 மீட்டர் வந்து இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமலை. இந்த ஆனைமலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கேரளா, தமிழகத்திற்கும் கேரளாவுடைய எல்லை பகுதிக்கும் நடுவில் அமைந்திருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமலை தான். தமிழகத்திற்கும் கேரளாவினுடைய எல்லை பகுதியாகவும் அமைந்திருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமலை. இந்த ஆனைமலையில கடம்பாறை நீர்மின் நிலையம் வந்து அமைந்திருக்கும். கடம்பாறை நீர்மின் நிலையம் அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஆழியாறு, திருமூர்த்தி இந்த மாதிரி அணைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமலையில தான் அமைந்திருக்கும். மொத்தம் 3 இன்ஃபர்மேஷன். ஒண்ணு என்னன்னா கடம்பாறை நீர்மின் நிலையம் அமைந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஆழியாறு, திருமூர்த்தி அணை. ஆழியாறு, திருமூர்த்தி அணை எதுல அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமலையில வந்து அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாம பாலக்காட்டு கணவாய். ஓகேங்களா, எந்த கணவாய்? பாலக்காட்டு கணவாய் ஆனைமலைக்கு தெற்கு பகுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமைந்திருக்கு. ஓகேங்களா, பாலக்காட்டு கணவாயும் ஆனைமலை பகுதியில தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமைந்திருக்கு. அது மட்டும் ஓகே, ஆனைமலை அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடம்பாறை நீர்மின் நிலையம். ஓகேங்களா, கடம்பாறை நீர்மின் நிலையம் அமைந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலக்காட்டு கணவாய் வந்து இந்த மலைத்தொடர்ல வந்து அமைந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆழியாறு, திருமூர்த்தி அணை. ஓகேங்களா, இந்த மலைக்கு அடிப்பகுதியில ஆழியாறு, திருமூர்த்தி அணை வந்து காணப்படுகிறது. அடுத்தது 3வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழனிமலை. பழனிமலை வந்து இம்பார்ட்டனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில கிழக்கு பகுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழனிமலை காணப்படுது. இதுல 2 உயரமான சிகரம் இருக்கு. ஒண்ணு வந்து வந்தாராவ் சிகரம், வேம்படி சோலை. ஓகேங்களா, வந்தாராவ் சிகரம், வேம்படி சோலை. வந்தாரா, வேம்படி, வேம்படி சோலை. இது இரண்டும் எதுல காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பழனி மலை பழனி மலையில வந்து காணப்படுது. வந்தாரா, வேம்படி சோலை வந்து பழனி மலையில வந்து காணப்படுது. இந்த வந்தாரா வந்து 2533 மீட்டர் வந்து இருக்கும். 2533 மீட்டர் வந்து இருக்கும். வேம்படி சோலை வந்து எவ்வளவு மீட்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2505 மீட்டர். ஓகேங்களா, 2505 மீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேம்படி சோலை இருக்கும். பழனிமலையில உயர்ந்த சிகரம் என்னன்னா வந்தாரா, 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேம்படி சோலை. ஓகேங்களா, பழனிமலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதியில் வந்து பழனிமலை வந்து அமைந்திருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம கொடைக்கானல், கொடைக்கானல் மலை வாழிடமும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பழனி மலையில தான் அமைந்திருக்கு. ஓகேங்களா, இந்த கொடைக்கானல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலுடைய தென் மத்திய பகுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடைக்கானல் வந்து அமைந்திருக்கு. ஓகேங்களா, பழனிமலை அவ்வளவுதான். பழனிமலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 உயரமான சிகரங்கள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா வந்தாரா, இன்னொன்னு வேம்படி சோலை. இது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கு பகுதியில காணப்படுது. அது மட்டும் இல்லாம இதுல கொடைக்கானல் மலை வாழிடமும் காணப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்தது ஏலக்காய் மலை. ஏலக்காய் மலைன்னு ஏன் பேர் வந்ததுன்னா இதுல அதிகமா ஏலம் வந்து அதிகமா ஏலக்காய் வந்து பயிரிடுவதால் இதற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏலக்காய் மலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேயிலை, மிளகு, இது காஃபி, இது எல்லாமே வந்து இந்த ஏலக்காய் மலையில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமா வந்து பயிர் செய்வாங்க. ஓகேங்களா, ஏலக்காய் மலை அவ்வளவுதான். இந்த ஏலக்காய் மலையில வடமேற்கு பகுதியில இந்த ஏலக்காய் மலையை சுத்தி என்னெல்லாம் அமைஞ்சிருக்கு பாருங்க. ஏலக்காய் மலைக்கு வடமேற்கு மலையில ஆனைமலை இருக்குமா. ஓகேங்களா, வடமேற்குல ஆனைமலை, ஆனைமலை. வடகிழக்கு பகுதியில வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பழனிமலை இருக்கும். ஓகேங்களா, பழனிமலை வடகிழக்கு பகுதியில பழனிமலையும், தென்கிழக்கு பகுதியில ஆண்டிப்பட்டி அப்படின்ற ஒரு பகுதியும், வருச நாடு. ஓகேங்களா, வருச நாடு. இந்த குன்றுகளும் ஆண்டிப்பட்டி, வருச நாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பகுதியும் வந்து எந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா தென்கிழக்கு பகுதியில வந்து காணப்படுது. ஓகேங்களா, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏலக்காய் மலை. ஏலக்காய் மலையில வடமேற்குல ஆனைமலையும், வடகிழக்குல பழனிமலையும், தென்கிழக்குல வருச நாடு குன்றுகளும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காணப்படுகிறது. ஓகேங்களா, இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு படிச்சிருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். நீலகிரியில 2 மலை இருக்கு. முக்குர்த்தி, தொட்டபெட்டா இருக்கு. பழனி மலையில 2 உயரமான சிகரங்கள் இருக்கு. வந்தாராவ், வேம்படி சோலை காணப்படுகிறது அப்படின்றது பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலம் எல்லை பகுதியில் பாலக்காட்டு கணவாய் தெற்கே அமைந்துள்ள மலை. இப்பதான் நான் உங்களுக்கு சொன்னேன். கேரளா மாநில எல்லை பகுதியில் பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே எந்த மலை வந்து அமைந்திருக்கு.
எந்த மலை வந்து அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமலை. ஓகேங்களா, அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமலை. நீலகிரி, பழனிமலை, ஏலக்காய் மலை ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து அந்த புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா, அதை நீங்க கொஞ்சம் வந்து நீங்க பாத்துக்குங்க. ஓகேங்களா, அடுத்தது காடம்பாறை நீர்மின் நிலையம் அமைந்துள்ள மலைத்தொடர். இதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். காடம்பாறை நீர்மின் நிலையம் அமைந்துள்ள மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9வதுக்கு இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஆனைமலை. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம 2 டேமும் ஆனைமலைக்கு கீழே வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம். என்னன்னா திருமூர்த்தி, ஆழியாறு. ஓகேங்களா, திருமூர்த்தி ஆழியாறு டேம். திருமூர்த்தி ஆழியாறு டேம். இந்த 2 டேமும் எங்க இருக்குன்னா ஆனைமலைக்கு கீழே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 டேமும் வந்து காணப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்தது இதுல வேற என்ன இம்பார்ட்டன்ட்? ஓகே, இது எல்லாமே வந்து சொல்லியாச்சு. அடுத்தது 10வது பழனி மலையில் மிக உயரமான சிகரம். பழனி மலையிலேயே மிக உயரமான சிகரம் நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன். பழனி மலையில் மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்தராவ். எவ்வளவு வந்தராவ் வந்து எவ்வளவு உயரம் இருக்கு அப்படின்றது பார்த்தோம். 2533 மீட்டர் பார்த்தோம் இல்லைங்களா. 2533 மீட்டர் உயரம் உடையது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பழனிமலையிலே 2வது உயரமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வேம்படி. ஓகேங்களா, 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேம்படி சோலை பார்த்தோம். அது வந்து எவ்வளவு அப்படின்னா 2505 மீட்டர் உடையது. 2505 மீட்டர். ஓகேங்களா, இது இரண்டுமே எங்க இருக்குன்னா பழனி மலையில இருக்கு. ஓகேங்களா, பெருமாள் மலை, பாகாசுரா இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய சிகரங்கள். வந்தாராவ், வேம்படி, பெருமாள், பாகாசுரா இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடியது. இப்ப பெருமாள் மலை, பெருமாள் மலை எவ்வளவு மீட்டர் உயரம்? அந்த பெருமாள் மலை சிகரம் வந்து எவ்வளவு மீட்டர் உயரம் முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா 2234 மீட்டர். 2234 மீட்டர் உயரம் இருக்கு. பாகாசுரா. ஓகேங்களா, பாகாசுரா வந்து எவ்வளவு மீட்டர் வந்து உயரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாகாசுரா வந்து 1918 மீட்டர். 1918 மீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாகாசுரா சிகரம் வந்து காணப்படுகிறது. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்பாங்க. எது எது எவ்வளவு மீட்டர் உயரம் அப்படின்றத நீங்க தெளிவா வந்து தெரிஞ்சுக்குங்க. 10 கொஸ்டின் பாருங்க. வைகை ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளால் உற்பத்தியாகும் மலைத்தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி வருசநாடு ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள். ஓகேங்களா, வருசநாடு ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள் தான் வைகை ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளால் உற்பத்தி ஆகக்கூடிய மலைத்தொடர். இது இரண்டும் வைகை அதனுடைய துணை ஆறுகளால் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு மலைத்தொடர். இப்ப இத பத்தி இன்னும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துக்கலாம். ஏன்னா பழனி பார்த்தாச்சு, ஏலக்காய் பார்த்தாச்சு, நம்ம பாக்குறது வருஷ நாடு மட்டும் நம்ம வந்து இன்னும் பார்க்கல. அது பார்க்கலாம். இந்த வருஷ நாட்டுல வந்து என்னென்ன மலைலாம் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். மேகமலை, கழுகுமலை, அதுக்கப்புறம் குரங்கணி மலை, சுருளி கும்பக்கரை நீர்வீழ்ச்சி இது எல்லாமே எங்க இருக்குன்னா வருஷ நாடு ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுலதான் இருக்கு. கும்பக்கரை தேனி மாவட்டம் அப்படின்றது, சுருளி நீர்வீழ்ச்சி இது எல்லாமே எங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வருஷ நாடு ஆண்டிப்பட்டி மலைக்குன்று. திருப்பியும் பாருங்க அதுல என்னென்ன மலைகள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க. மேகமலை இருக்கு, கழுகுமலை இருக்கு, சுருளி நீர்வீழ்ச்சி, கும்பக்கரை நீர்வீழ்ச்சி இது எல்லாமே வந்து வருஷ நாடு ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள்ல வந்து காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வில்லிபுத்தூர் அணில் சரணாலயமும் இந்த வருஷ நாடு ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகள்ல தான் இருக்கு. ஓகேங்களா, அணில் சரணாலயம், ஸ்ரீ வில்லிபுத்தூர் அணில் சரணாலயம் எங்கே காணப்படுகிறதுனா வருஷ நாடு ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகளில் காணப்படுகிறது. ஓகேங்களா, இது 2 தான் இந்த வருஷ நாட்டுல வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்தது பொதிகை மலை. நம்ம லாஸ்டா என்ன அப்படின்னா பொதிகை மலையும் நம்ம வந்து பார்த்தலாம். பொதிகை மலை வந்து இன்னொரு பேரு இதுக்கு வந்து இருக்கு. என்னன்னா அகத்தியர் மலை என்று அழைக்கக்கூடிய மலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதிகை மலை. இன்னொரு பேரும் இருக்கு, என்னன்னா சிவஜோதி பர்வத். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவ ஜோதி பர்வத், அகத்தியர் மலை. அகத்தியர் மலை இந்த 2 மலையும் எதோ சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொதிகை மலை அப்படின்வாங்க. பொதிகை மலையுடைய என்னென்ன பேரு? சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலை அப்படின்றது இந்த பொதிகை மலையுடைய சிறப்பு பெயர். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம இந்த பொதிகை மலையில இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம் இருக்கு இல்லைங்களா, அந்த காப்பகமும் இந்த பொதிகை மலையில தான் காணப்படுகிறது. ஓகேங்களா, முண்டந்துறை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எந்த மலையில் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பொதிகை மலையில் வந்து காணப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்தது 12வது கொஸ்டின். தெற்கு கைலாயம் என அழைக்கப்படும் மலைப்பகுதி எது?
தெற்கு கைலாயம் என்று அழைக்கக்கூடிய மலைப்பகுதி வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு கைலாயம் என்ன பொதிகை மலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்ப வருஷ நாடு நம்ம பார்த்துட்டோம். மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் நம்மளுக்கு தெரியாது, நம்ம இது புதுசா இருக்கு. நம்ம மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் மட்டும் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகேங்களா, மேற்கு தொடர்ச்சி ஒரு மலையினுடைய தென் பகுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகேந்திரகிரி மலை இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் அமைந்துள்ள மலை எதுனா மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் வந்து அமைந்திருக்கு. ஓகேங்களா, இதுடைய எல்லை இந்த இதுடைய எல்லை என்னன்னா கன்னியாகுமரியில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் எல்லையாக அமைந்திருக்கு. மகேந்திரகிரி மலைக்குன்றுகளின் எல்லை கன்னியாகுமரி டு திருநெல்வேலி வரைக்கும் எல்லை. ஓகேங்களா, கன்னியாகுமரி டு திருநெல்வேலி இதுடைய எல்லை. மகேந்திரகிரி மலைக்குன்றுகளின் எல்லை வந்து கன்னியாகுமரி முதல் திருநெல்வேலி வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரவி காணப்படும். இது மேற்கு தொடர்ச்சி மலையில எந்த பகுதியில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தென் பகுதியில வந்து இந்த மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் இருக்கு. இந்த மகேந்திரகிரி மலைக்குன்றுகளுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1645 மீட்டர் உயரம் உடையது. அதாவது 1645 மீட்டர் உயரமுடையது. ஓகேங்களா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகேந்திரகிரி. ஓகேங்களா, பொதிகை பார்த்தாச்சு, வருஷ நாடு பார்த்தாச்சு. இப்ப மகேந்திரகிரி மலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எந்த பகுதியில காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையில தென் பகுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து காணப்படுது. இதோடைய பரவல் எது வரைக்கும் பரவி காணப்படுனா கன்னியாகுமரியில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் பரவி காணப்படுது. இதோடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1645 மீட்டர் உயரம் உடையது. ஓகேங்களா, அடுத்தது நம்ம பொதிகை மலையை நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த கொஸ்டின் 13. கீழ்காணும் எந்த மலையில் பல பகுதிகள் நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் ஆனது? இதுல இருக்கக்கூடிய எந்த மலையினுடைய பல பகுதிகள் வந்து சாம்பல் நிற கிரானைட் பாறைகளால் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க கெஸ் பண்ணுங்க. இதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜவ்வாது மலை. ஓகேங்களா, திருநெல்வேலி அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் மாவட்டத்துக்கும் நடுவுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜவ்வாது மலை இருக்கு. அந்த ரெண்டு மாவட்டத்தையும் பிரிப்பதே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜவ்வாது மலை தான். ஓகேங்களா, இயற்கையின் சொர்க்கம் அப்படின்னுட்டு ஜவ்வாது மலையை தான் வந்து சொல்லுவாங்க. இன்னும் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ஜவ்வாது மலையில மிக உயரமான சிகரம் வந்து இருக்கு. அந்த சிகரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேல்பட்டு அப்படின்ற ஒரு சிகரம். ஜவ்வாது மலையில மேல்பட்டு உயரமான சிகரம் என்ன அப்படின்னா மேல்பட்டு அப்படின்றது ஜவ்வாது மலையில வந்து உயரமான சிகரமா இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது கல்வராயன் மலை. நம்ம ஜவ்வாது மலை பார்த்துட்டு ஜவ்வாது மலை இவ்வளவுதான். அடுத்தது கல்வராயன் மலை. இந்த கல்வராயன் மலை வந்து கரலர் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து தான் இந்த கல்வராயன் மலை இப்ப இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய அந்த வார்த்தையிலிருந்து கரலர் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து தான் கல்வராயன் மலை அப்படின்ற வார்த்தை வந்து உருவானதாக வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்வராயன் மலையில என்ன அப்படின்னா ஜவ்வாது மலையும் சேர்வராயன் மலையும் இணைந்து காவேரி மற்றும் பாலாறு ஓகேங்களா வடிநில பகுதியை என்ன பண்ணுன்னா காவேரி மற்றும் பாலாறுடைய வடிநில பகுதியை பிரிப்பது எது அப்படின்னா கல்வராயன் தான். ஓகேங்களா, பாருங்க எந்த பகுதியை இணைந்து இருக்கு கல்வராயன் மலை எது எதுவும் இணைந்த கல்வராயன் மலை அப்படின்னா ஜவ்வாது மலையும் சேர்வராயன் மலையும். ஓகேங்களா, ஜவ்வாது மலையும் சேர்வராயன் மலையும் இணைந்த ஒரு பகுதி தான் என்ன அப்படின்னா கல்வராயன் மலை. இது என்ன எந்த வடிநில பகுதியை வந்து பிரிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாலாறு. ஓகேங்களா, எது அப்படின்னு பார்த்தோம்னா காவேரி மற்றும் பாலாறுடைய வடிநில பகுதியை என்ன பண்ணுது அப்படின்னா பிரிக்குது. காவேரி மற்றும் பாலாறு வடிநில பகுதியை பிரிப்பது. வடிநில பகுதிகளை பிரிக்க பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா கல்வராயன் மலை. ஓகேங்களா, அடுத்தது நம்ம சேர்வராயன் மலை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா, கல்வராயன் மலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவுதான் கல்வராயன் மலை. ஓகே, அடுத்தது சேர்வராயன் மலை. சேர்வராயன் மலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு 1600 இருந்து ஒரு 1620 மீட்டர் 600 1620 மீட்டர் வரைக்கும் என்ன அப்படின்னு 1600 1620 மீட்டர் வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த சேர்வராயன் மலையுடைய உயரம் இருக்கும். இந்த சேர்வராயன் மலை எதுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேர்வராயன் மலை. அது மட்டும் இல்லாம இதுல வந்து சேலை கரடு அப்படின்ற ஒரு சிகரமும் இருக்கு. ஓகேங்களா, சேர்வராயன் மலையில சேலை கரடு அப்படின்ற ஒரு சிகரம் இருக்கு. அந்த சிகரம் 1620 மீட்டர் இருக்கும். 1620 சேலைக்கரடு அப்படின்ற சிகரம் வந்து இந்த சேர்வராயன் மலைப்பகுதியில வந்து காணப்படும். அதோடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1620. அது மட்டும் இல்லாம இதுல வந்து
மலை வாழிடம், சேர்வராயன் உடைய மலை வாழிடம் என்னன்னா ஏற்காடு. ஓகேங்களா, ஏற்காடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேர்வராயன் மலையின் ஏற்காடு. ஏழைகளின் காடு அப்படின்னுவாங்களா, ஏரிக்காடு, அது வந்து சேர்வராயன் மலையில வந்து ஒரு முக்கியமான ஒரு மலைப்பகுதியா வந்து இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா கொல்லிமலை. ஓகேங்களா, கொல்லிமலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொல்லிமலை வந்து நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு. அது வந்து எவ்வளவு மீட்டர், நாமக்கல் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு. ஓகேவா, அது வந்து எவ்வளவு மீட்டர் வந்து உயரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு 2800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இந்த கொல்லிமலை வந்து காணப்படுது. 2800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுலயும் எவ்வளவு உயரம் வந்து இது வந்து காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 1300 மீட்டர் உயரமும் வந்து காணப்படுகிறது. ஓகேங்களா, 1300 மீட்டர் உயரமும் காணப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா கொல்லிமலை தான் வந்து காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாம தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரையை இணையாக செல்வது எது, தென்னிந்தியாவினுடைய கிழக்கு கடற்கரை பகுதிக்கு இணையாக செல்வது எது அப்படின்னு பார்த்தோம்னா கொல்லிமலை தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரை பகுதிக்கு இணையாக செல்ல பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா கொல்லிமலை. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஒரு புனித தலம் இருக்கு. இந்த கொல்லிமலையில ஒரு புனித தலம் இருக்கு. அந்த புனித தலத்தினுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரப்பளீஸ்வரர். ஓகேங்களா, அரப்பளீஸ்வரர் அப்படின்ற ஒரு புனித கோவில் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொல்லிமலையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சோலை காடுகள், சவுக்கு பண்ணைகள், இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொல்லிமலையில இருக்கு. சோலை காடுகள், சவுக்கு பண்ணைகள், அரப்பாளீஸ்வரர் ஒரு புனித தலம், இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொல்லிமலையில் காணப்படுகிறது. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம கொல்லிமலை, கல்வராயன் மலை, சேர்வராயன் மலை, இது எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது 14வது கொஸ்டின், ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலைவாழிடம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? இப்பதான் பார்த்தோம். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கக்கூடிய ஏற்காடு எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? ஜவ்வாது, கல்வராயன், சேர்வராயன், கொல்லிமலை. 14வதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் சேர்வராயன் மலை. ஓகேங்களா, 14வதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஏழைக்காடு வந்து எங்க சேர்வராயன் மலையில தான் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது 15வது, புனித தலமான அரப்பாளீஸ்வரர் கோவில் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? இதுவும் இப்பதான் சொன்னேன். அரப்பாளீஸ்வரர் கோவில் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? 15வதுக்கு எங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொல்லிமலையில் வந்து அமைந்திருக்கு. அரப்பாளீஸ்வரர் அப்படின்ற ஒரு புனித தல கோவில் வந்து கொல்லிமலையில் அமைந்துள்ளது அப்படின்றது பார்த்தோம். அடுத்தது 16வது கொஸ்டின் பாருங்க, கோயம்புத்தூர். ஓகேங்களா, 16வதுக்கு கோயம்புத்தூர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளையங்கிரி. 4, ஈரோடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னிமலை. சேலம் என்பது என்னன்னா கஞ்சமலை. திருநெல்வேலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகத்தியமலை. ஓகேங்களா, அப்ப ஆன்சர் 4, 3, 1, 2 பி தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா, 16வதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பி, 4, 3, 1, 2. கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியில இருந்து பிரிக்கும் ஆறு எது? கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியில இருந்து பிரிக்கும் ஆறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க 17வதுக்கு. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா பார்த்தோம்னா மோயர் ஆறு. ஓகேங்களா, கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியில இருந்து பிரிக்கும் ஆறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோயர் ஆறு. ஓகேங்களா, அடுத்தது 18வது பாருங்க, சிகுர் பீடபூமி எந்த பகுதியில் அமைந்துள்ள ஒரு குறிப்பிடத்தக்க பீடபூமி? சிகுர் பீடபூமி எந்த பகுதியில் அமைந்துள்ள ஒரு குறிப்பிடத்தக்க பீடபூமி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி. ஓகேங்களா, அடுத்தது 19 பாருங்க, பொறுத்துக, தேரி எனும் மணல் குன்று எங்க காணப்படுது? எலியட் கடற்கரை, கோவா கடற்கரை, கோவளம், வெள்ளி கடற்கரை. ஓகேங்களா, இப்ப இதுக்கான 19வதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப தேரி கடற்கரை என்பது என்ன அப்படின்னா தூத்துக்குடி, எலியட் கடற்கரை எங்கன்னா சென்னை, கோவளம் பீச் எங்க அப்படின்னா காஞ்சிபுரம், வெள்ளி கடற்கரை எங்கன்னா கடலூர். அப்ப 4, 1, 2, 3, 4, 1, 2, 3 அப்படின்றதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாட்டில் பாயும் ஆறுகளில் வற்றாத ஒரே ஆறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி, தாமிரபரணி. ஓகேங்களா, இந்த தாமிரபரணி ஆறு வந்து பொதிகை மலையில உற்பத்தியாகி வங்கக்கடல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போயிட்டு கலக்குது. தாமிரபரணியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த கிளை ஆறுகள் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். துணை ஆறுகள் முக்கியமானது என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, கரையாறு, அதுக்கப்புறம் சேர்வலாறு, அதாவது காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, இந்த மாதிரி நிறைய ஆறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாமிரபரணியில இருக்கக்கூடிய துணை ஆறுகளா வந்து இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போறது அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
21 பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. காவேரி அதனுடைய துணை ஆறுகள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. காவேரிக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்னா பவானி ஆறு. ஓகேங்களா? 4. பாலாறுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொன்னி 3. தென்பெண்ணை ஆறுக்கு என்ன வரும்னா பாம்பன் ஆறு 2. தாமிரபரணிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பச்சை ஆறு. அப்ப இதுக்கான ஆன்சர் 4, 3, 2, 1. ஓகேங்களா? பி தான் இதற்கான ஆன்சர். அடுத்தது பாருங்க பொறுத்துக்க 22வது பாருங்க. பொறுத்துக்க தர்மபுரி, நீலகிரி, நாமக்கல், கன்னியாகுமரி. இப்ப 22க்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து தர்மபுரிக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒகேனக்கல். ஓகேங்களா? நீர்வீழ்ச்சி ஒகேனக்கல். நீலகிரிக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பைக்கரா 1. நாமக்கலுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாய கங்கை 3. கன்னியாகுமரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4. அப்ப ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி 2, 1, 4, 3. ஓகேங்களா? 22க்கு சி 2, 1, 4, 3. அடுத்தது 23. தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதி எது? தமிழ்நாட்டிலே அதிகமா மழை பெறக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வால்பாறைக்கு அருகே இருக்கக்கூடிய சின்ன கல்லாறு தான் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல அதிக மழை பெறக்கூடிய பகுதியா இருக்கு. அடுத்தது 25. வடகிழக்கு பருவக்காற்று மூலம் தமிழ்நாடு பெறும் வருடாந்திர மழை. வடகிழக்கு பருவக்காற்றின் மூலம் தமிழ்நாடு வந்து பெறக்கூடிய வருடாந்திர மழையினுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 48%. ஓகேங்களா? அதுக்கான ஆன்சர் வந்து 48%. அடுத்தது 25. பருத்தி மண் என்று அழைக்கப்படுவது எது? இன்னைக்கு மார்னிங் தான் நம்ம வந்து கிளாஸ் பார்த்தோம். பருத்தி மண் என்று அழைக்கக்கூடிய மண் எது அப்படின்னு பார்த்தோம்னா கரிசல் மண். ஏன்னா பருத்தி வந்து அங்க அதிகமா பயிரிடுவதால் அது என்னன்னு சொல்றாங்கன்னா கரிசல் மண் அப்படின்றாங்க. செம்மண் ஏன் அந்த சிகப்பு கலர்ல இருக்குன்னா இரும்பு ஆக்சைடு ரொம்ப அதிகமா இருக்கிறதால செம்மண் வந்து சிவப்பு கலர்ல வந்து காணப்படுது. ஓகேங்களா? அடுத்தது 26. தமிழ்நாட்டின் சோழமண்டல கடற்கரை பகுதியில் மட்டுமே காணப்படும் மண் வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல சோழமண்டல கடற்கரை பகுதியில மட்டுமே காணப்படக்கூடிய மண் வகை வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உவர் மண். ஓகேங்களா? 26. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உவர் மண் அப்படின்றதுதான் இதற்கான ஆன்சரு. ஓகேங்களா? அதுல இந்த செம்மண் அதிகமா எந்த பகுதியில காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ராமநாதபுரம், சிவகங்கை பகுதியில செம்மண் வந்து அதிகமா வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. அடுத்தது 27வது பாருங்க. 2017ஆம் ஆண்டு மாநில வன அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் உள்ள காடுகளினுடைய பரப்பளவு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் காடுகளின் பரப்பளவு வந்து என்னன்னு கேட்கிறாங்க. அதற்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 26.281 சதுர கிலோமீட்டர். 26.281 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? இப்ப இப்படியே கேட்டா இந்தியாவுல எத்தனை சதவிகிதம் தமிழ்நாட்டினுடைய காடினுடைய பரப்பளவு சதவிகிதம் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா எத்தனை சதவிகிதம்னா 20.21%. காடுகளுக்கு 20.21%. இதுவே இந்தியாவுல தமிழ்நாட்டினுடைய காடுகளின் பங்களிப்பு எவ்வளோ அப்படின்ட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? பாருங்க ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டினுடைய காடுகளின் பரப்பளவு 26.281 சதுர கிலோமீட்டர். இதுவே பர்சன்டேஜ் சதவிகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 20.21%. இதுவே இந்தியாவில் உள்ள காடுகளின் தமிழகத்தினுடைய பங்களிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2.99%. 2.99%. இந்தியாவில் உள்ள காடுகளின் தமிழ்நாட்டினுடைய காடுகளின் பங்களிப்பு 2.99%. இப்ப அதிகமா காடுகள் தமிழ்நாட்டுல எதுல வந்து அதிகமா காடுகள் காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபுரி. எவ்வளவு சதுர கிலோமீட்டர்னா 3240 ஏதோ சம்திங் நினைக்கிறேன். 3280. ஓகேங்களா? 3280 சதுர கிலோமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தர்மபுரி அதிகமா காடுகளை பரப்பளவு கொண்டிருக்கு. 2வது எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கோவை வரும். ஓகேங்களா? அடுத்தது ஈரோடு, வேலூர், நீலகிரி இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே வரும். 28. சோலாஸ் என அழைக்கப்படும் காடு எது? 28 பாருங்க. சோலாஸ் அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய காடுகள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் மித வெப்பமண்டல மலைக்காடுகள். ஓகேங்களா? சோலாஸ் காடு என்று அழைக்கக்கூடியது மித வெப்பமண்டல மலைக்காடுகள். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் என்ன அப்படின்னா அதிகமா மழை பெறக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் வந்து அதிகமா மழை பெறக்கூடிய ஒரு பகுதியா வந்து இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில என்னென்ன இதுவெல்லாம் மலைகள்லாம் இருக்கு, இந்த காடுகள் எந்தெந்த மலையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை. ஓகேங்களா? சேர்வராயன், கொல்லிமலை, பச்சை மலை. கொல்லிமலை, பச்சை மலை. இது எல்லாமே அதிகமா இந்த வெப்பமண்டல பசுமை மர காடுகள்
வந்து சேர்வராயன் மலையில, கொல்லிமலையில, பச்சை மலையில வெப்பமண்டல பசுமை மர காடுகள் காணப்படுது. மித வெப்பமண்டல மலைக்காடுகள் இருக்கு இல்லைங்களா, ஆன்சர் பார்த்தோம் இல்லைங்களா, இதுல அதிகமா எந்தெந்த பகுதி, இந்த காடுகள் வந்து எந்த மலைப்பகுதியில வந்து காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆனைமலை, நீலகிரி, பழனிமலை. ஓகேங்களா, ஆனைமலை, ஆனைமலை, பழனிமலை, நீலகிரி மலை. ஓகேங்களா, நீலகிரி, இந்த மலையில வந்து மித வெப்பமண்டல மலைக்காடுகள் காணப்படுது. அடுத்தது வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். ஓகேங்களா, மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். அது ஏதோ அந்த அளவுக்கு இல்ல. அடுத்தது மாங்க்ரோவ் காடுகள். மாங்க்ரோவ் காடுகள் அதிகமா சதுப்பு நில பகுதி, இந்த பிச்சாவரம்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியில இருக்கு. உலகிலே 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிச்சாவர காடுகள் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, மாங்க்ரோவ் காடுகள். இது இந்த மாங்க்ரோவ் காடுகள் அதிகமா எங்க அப்படின்னா இந்த பிச்சாவரம், வேதாரண்யம், அதுக்கப்புறம் தூத்துக்குடி. ஓகேங்களா, பிச்சாவரம், வேதாரண்யம், தூத்துக்குடி போன்ற பகுதியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாங்குரோவ் காடுகள் வந்து அதிகமா காணப்படுகிறது. ஓகேங்களா, அடுத்தது பிச்சாவர சதுப்பு நில காடு எங்க அமைந்துள்ளது? பிச்சாவர சதுப்பு நில காடு வந்து எங்க அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் எங்கன்னா கடலூர். ஓகேங்களா, அடுத்தது 30 பாருங்க, தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கோள பெட்டகங்கள் இருக்கு? மொத்தம் இந்தியாவில வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 18 பார்த்தா அதுல 11 யுனெஸ்கோ அமைப்பால் பராமரிக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 3 இருக்கு. ஓகேங்களா, ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர். ஓகேங்களா, அடுத்தது அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். இது மூணும் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல காணப்படுது. அகத்தியர் வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்டர்ல வந்து இருக்கும். அப்ப அந்த அகத்தியர் மலை எதுல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலயும் வரும். அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 உயிர்கோள பெட்டகங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு வந்து நாம வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவு உங்களுக்கு வந்து அந்த நீங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கவனிக்கும் போதே நீங்க தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஓரளவு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லி தான் நான் வந்து சொன்னேன். ஒரு சிலர் வந்து மேம் நீங்க வெறும் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போங்க, நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. பட் எக்ஸ்பிளைன் பண்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க சரியா படிக்கலைன்னா கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். நீங்க நல்லா தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு என்ன அப்படின்றது புரிய வரும். ஓகேங்களா, இந்த டாபிக் நீங்க படிச்சுட்டு கூட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பி ஒன்ஸ் அகைன் வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க. மேக்ஸிமம் நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். புக்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதுதான் வந்து நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இதுல மிஸ்டேக் வராது. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, என்ன அப்படின்றது நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் வந்து வராம நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்ப மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் நான் தெளிவா சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அடுத்த 30 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பிளஸ் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய வாட்சர் கார்டு இவங்களுக்கான ஒரு கிளாஸ் தான். ஓகேங்களா, ஒரு டெஸ்ட் 30 கொஸ்டின்ஸ். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸா இருக்கும். இந்த டாபிக்ல இருந்து மேக்ஸிமம் 10th பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஆன்லைன் கிளாஸஸும் வந்து ரெகுலரா வந்து உங்களுக்கு மார்னிங் டைம் வந்து 10:30 to 1 o'clock வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் வந்து ரெகுலரா லைவ் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேட்சும் வந்து விடாமுயற்சி அப்படின்றது இருக்கு. அதுக்கு அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 500 தான். ஓகேங்களா, ரொம்ப கம்மி. என்ன மேம் நீங்க எப்ப பார்த்தாலும் 500 சொல்றீங்கன்னா உண்மையுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு யாரும் இந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்லாம் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. நாங்க வந்து தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் நாங்க தான் உங்களுக்கு வந்து சஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க இந்த வாய்ப்பை வந்து சீக்கிரம் யூஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் எல்லாமே நல்லா எழுதி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் டு ஆல்.